அது வீலர் இந்த இங்கே நீ வீல் நிற்கிது. சரி சரி. அண்மையில் இடம்பெற்ற யாழ்ப்பாணத்தில் 2 மாணவர்களை அநியாயமாக சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கு. இதற்கு தான் இந்த அனுதாபம். இந்த அனுதாபங்கிறது எங்களுடைய முழு துக்கத்தையும் கவலையும் வேதனையும் இது ஊடாக நாங்கள் தெரிவிக்கிறோம். பாருங்கள், தொடர்ந்து இப்படி தான் நடக்குது. 2 அல்லது 3 பேர் எப்படியாவது கொலை செய்யப்படுகிறாங்க. இப்படியே தொடர்ந்து செய்தால் இளைஞர்கள் அல்லது யுவதிகளோ வளர்ச்சி எப்படி அடையக்கூடும்? ஒரு பிள்ளையை உருவாக்குறது எவ்வளோ கஷ்டம். அவங்க அந்த பிள்ளைகளை படிக்க வச்சு அவங்களுடைய எதிர்காலம் நிலையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். கஷ்டப்பட்டு தான் படிக்க வைக்கிறாங்க. அந்த படித்து வைக்கிற மாணவர்களை நம்பி அந்த குடும்பம் தங்கி இருக்குது. இப்படியே சுட்டு கொண்டுக்கிட்டே வந்தால் என்ன எதிர்காலம் என்னமாகும்? அங்கே இனப்பெருக்கம் இருக்குமா இல்லாமல் போகுமா? எங்களுக்கு ஒரு கேள்விக்குறி தான் அது. அந்த இறந்து போன அந்த 2 இளைஞர்களுக்காக மலையகத்தில் எங்களுடைய துக்கத்தையும் கவலையும் இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவிக்கிறதுக்கு தான் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நேரத்தில் அரசாங்கம் இதுக்கு நல்ல நடவடிக்கை எடுக்கணும். கூடிய சீக்கிரம் அரசாங்கத்தில் இருக்கிற எல்லா அமைப்புகளும் கூடிய சீக்கிரம் ஒன்று சேர்ந்து இந்த சிறு சிறு சம்பவங்கள் நீடிக்காமல் நடைபெறாமல் இருப்பதற்கு அவங்க உடனடியாக நல்ல திட்டங்களை கொண்டு வரணும். நீதி விசாரணை வேணும். சட்டத்துக்கு முன் அவங்கள நிறுத்தணும். நிறைவான பாதுகாப்பு அந்த பிரதேசத்துக்கு கிடைக்கணும். ஏன்னா அது பாதுகாப்பு இருக்கின்ற பிரதேசம், ஆனால் அவங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கல. இப்படி பாதுகாப்பு இருக்கின்ற பிரதேசங்கள் இப்படியெல்லாம் சம்பவங்கள் நடந்தால் எதிர்காலம் என்னவாகும்னு சொல்லிட்டு ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. எனவே அரசாங்கத்தை நாங்கள் கேட்டுக்கிறோம், கூடிய சீக்கிரம் இந்த சம்பவங்கள் நடைபெறாமல் இருப்பதற்கு சட்டத்தை முன் அவங்களை நிறுத்தி நீதி விசாரணையோடு கொண்டு வருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். யாழ் பல்கலைக்கழகத்தில் 2 மாணவர்கள் அண்மையில் உயிரிழந்த சம்பவம் பெரும் வேதனையையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்தில் அண்மையில் இடம்பெற்ற மலையக மக்களினுடைய சம்பள போராட்டத்துக்கு வடகிழக்கு தழுவிய குறிப்பாக யாழ் பல்கலைக்கழக மாணவ சமூகம் மிகப்பெரிய ஆதரவை கொடுத்துருந்துச்சு அந்த சம்பள உயர்வு போராட்டத்துக்கு. இந்த ஒரு சந்தர்ப்பத்தில் அங்கே 2 மாணவர்கள் உயிரிழந்த அந்த சம்பவத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த மாணவர்களுக்கு ஒரு அஞ்சலியை தெரிவிக்கிறதோடு இனி இவ்வாறான சம்பவங்கள் இந்த நாட்டில் நடைபெறக்கூடாது. அப்படி நடைபெறாமல் இருக்கணும்னு சொன்னால் இந்த சம்பவத்துக்கு நீதியான பக்கசார்பற்ற விசாரணை நடக்கணும். அது மட்டும் இல்லை, அண்மையிலே நடந்த இந்த பெருந்தோட்ட தொழிலாளர்களுடைய சம்பள விவகாரத்தில் அரசாங்கம் எவ்வாறு தலையிடாமல் எப்படி இந்த மக்களோட வாக்குகளை சுவீகரித்து இந்த மக்களை ஏமாற்றி எங்களோட சம்பள பிரச்சனைகள் எப்படி எங்களோட தொழிலாளர்களை கைவிட்டதோ அதே போல இந்த பிரச்சனை நடந்துவிடக் கூடாது என்பதற்காக நாங்கள் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை இங்கே ஏற்பாடு செஞ்சோம். அண்மையில் எமது யாழ் பல்கலைக்கழக 2 மாணவர்கள் அநியாயமாக கொலை செய்யப்பட்டுள்ளார்கள். ஆகையால் இதற்கு எங்களது முழு மலையகத்தின் சார்பாகவும் என்போல் தோட்ட பொதுமக்கள் சார்பாகவும் எங்களது அடையாளம் சிவில் அமைப்பு சார்பாகவும் எங்களது ஆழ்ந்த துக்கத்தை தெரிவித்துக் கொள்வதோடு இதற்கு அரசாங்கம் எந்தவித பக்கச்சார்பற்ற விடயத்தோடு தகுந்த குற்றவாளிகளுக்கு தகுந்த விசாரணைகளை நடத்தி தகுந்த தண்டனைகளை வழங்கி எங்களது இனம் அழிக்கப்படாமல் இருப்பதற்காக உதவுமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கின்றோம். அண்மையில் யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் அநியாயமாக சுட்டு கொலை செய்யப்பட்டார்கள். ஒரு பெத்த தாய்க்குத்தான் தெரியும் பிள்ளைகளை எவ்வாறு பெற்றெடுத்து நாங்கள் வளர்த்து கஷ்டப்பட்டு படிக்க வைக்கின்றோம். அம்மாணவர்கள் படித்து நல்ல சுடர்விட்டு எரியும் பொழுது ஒளி விளக்கை அணைத்து விட்டீர்கள். உங்களால் உயிரை திருப்பி கொடுக்க முடியுமா? தயவு செய்து நல்ல ஆட்சி இதற்கு ஒரு முடிவெடுத்து ஒரு தீர்வை கண்டு இதற்கு இந்த கொலைக்காரர்கள் எதனால் இதை சுட்டுக் கொல்லப்பட்டார் இதை தெரிவிக்கும்படி மிக தாழ்மையுடன் நாங்கள் தாய்க்குளம் அனைவரும் கேட்டுக்கொள்கின்றோம். அண்மையில் யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் 2 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். இது நீதியான விசாரணை ஒன்று இடம்பெற வேண்டும். அதாவது பல்கலைக்கழக மாணவர்கள் சுதந்திரமாக செயற்படாத நல்லாட்சியிலும் சுதந்திரமாக செயற்படாத நிலை காணப்படுகிறது. போராட்டங்கள் ஈடுபடும் போதும் அதை தடுக்கின்ற முயல்கின்றமை, அதே மாதிரி
சுதந்திரமாக வெளியில் திரும்பும்போது உளவாளிகள் அவர்களை பின்சுற்றி அவர்களுக்கான சுதந்திரமான ஒரு நடமாட முடியாத நிலை இன்று பல்கலைக்கழக மாணவர்களுக்கு தோன்றியுள்ளது. இவ்வாறான நிலை மேலும் தொடரக்கூடாது. அண்மை காலங்களில் போலீசார் மற்றும் மலையத்திலும் அன்று புசல்லாவிலும் இதே போன்ற ஒரு சம்பவம் இடம்பெற்றது. அதற்கு இதுவரை எந்த உரிய தீர்வும் எடுக்கப்படவில்லை. அதேபோன்று யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் மாணவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டு உரிய விசாரணைகள் இடம்பெற வேண்டும் என்று போதுமான ஆதாரங்கள் இருந்தும் எவ்விதமான முடிவும் எடுக்கப்படவில்லை.